ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலுமாக தேவனை நீங்கள் சோதிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? இந்த தலைப்பின் கீழாக இந்த நாளில் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 1வது வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். பரிசேயர் என்று சொன்னால் அவர்கள்தான் யூத மத தலைவர்கள். இந்த பரிசேயர் தான் யூதர்களுக்கு போதகர்களாக இருந்து போதனை செய்கிற போதகர்களாக இந்த பரிசேயர்கள் இருந்தார்கள். இந்த சதுசேயர் என்று சொன்னால் அவர்கள் அரசியல் சார்ந்த அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருந்தார்கள். இந்த சதுசேயர் எருசலேம் தேவாலயத்துல அந்த பலி பொருட்கள் பலி செலுத்த வருகிறதான ஜனங்களுக்கு அந்த பலி பொருட்களை விற்பனை செய்கிற காரியங்களை இந்த சதுசேயர் எருசலேம் தேவாலயத்துல அங்கே செய்தார்கள். அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். வானத்தில் இருந்து நீர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவரை தேவனுடைய குமாரன் என்று, அவர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர், அவர்தான் மேசியா என்று சொல்லி அவர்களால் ஏற்றுக்கொள்ள அங்கே மனதில்லாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்கிறதான அநேக அற்புதங்கள், இதற்கு முன்பதாக செய்த அநேக அடையாளங்கள் எல்லாவற்றின் நிமித்தமாகவும் அவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று தெரிந்தாலும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் இப்ப அவர்கள் அவரை சோதிக்கும்படிக்கு அவரிடத்தில் வந்து ஒரு அற்புதத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும், ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அங்கே ஒரு கேள்வியை வந்து அவரிடத்தில் கேட்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறாங்க. இது வேத வசனத்தில் இருந்து இந்த பரிசேயரை போல இந்த சதுசேயரை போல நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம் ஆண்டவரை நாம் எப்படி சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம்? ஒன்று, அற்புதம் செய்தால்தான் அவரை விசுவாசிப்பேன் என்று அற்புதத்தின் நிமித்தமாக ஆண்டவரை நாம் சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? தேவன் இருக்கிறாராம், அவர் இருந்தால் இந்த அற்புதத்தை எனக்கு செய்யட்டும், இந்த அதிசயத்தை எனக்கு செய்யட்டும் என்று சொல்லி நாம் அவரை அற்புதத்தின் நிமித்தமாக சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த கஷ்டத்தை ஆண்டவர் எனக்கு தீர்க்க வேண்டும், இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து எனக்கு அவர் ஒரு தீர்வை தர வேண்டும், தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் அவரை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அற்புதத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசம் வளரக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய உறவில் அது வளர வேண்டும். தேவன் மீதுள்ள நம்பிக்கையில் நம்முடைய விசுவாசம் அங்கே வளருகிறதாய் இருக்க வேண்டும். அந்த அற்புதத்தின் மூலமாக ஒரு அடையாளத்தை எனக்கு செய்தால், ஒரு அற்புதத்தை எனக்கு செய்தால்தான் உம்மை விசுவாசிப்பேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? இரண்டாவது, நாம் ஆண்டவரை எப்படி சோதிக்கிறோம்? நிபந்தனை கொடுத்து ஆண்டவரை நாம் சோதிக்கிறோமா? நிபந்தனை செய்து நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நீர் எனக்கு இதை செய்தால் நான் உமக்கு இதை செய்வேன், உம்முடைய ஆலயத்திற்கு இதை செய்வேன்,
உம்முடைய கூட்டங்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்லி நிபந்தனை வைத்து நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கட்டளை கொடுத்து ஆண்டவர் வேலை செய்கிறவர் அல்ல. நாம் கொடுக்கிற கட்டளைகளின் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு செய்கிறவர் அல்ல. ஒருவேளை நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை இம்ப்ரெஸ் செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு கணவன் ஒரு மனைவியை இம்ப்ரெஸ் செய்யலாம், ஒரு மனைவி ஒரு கணவனை அங்கே இம்ப்ரெஸ் செய்யலாம். ஆனால் தேவனை ஒரு காலமும் நீங்களும் நானும் இந்த காரியத்தை செய்கிறேன் அந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நிபந்தனை வைத்து அவரிடத்தில் இருந்து நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நிபந்தனை வைத்து நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஒருவேளை இந்த வேலை எனக்கு கிடைச்சா நான் இதை செய்வேன், இந்த நோய் என்னை விட்டு போனா நான் இதை உமக்கு செய்வேன், இந்த கடன் என்னை விட்டு தீர்ந்தால் நான் உமக்கு இதை செய்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிபந்தனைகளின் மூலமாக நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும் சரி, அற்புதம் நடக்காவிட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தாலும் சரி, அற்புதம் இல்லை என்றாலும் சரி, ஆண்டவர் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். நீங்களும் நானும் நிபந்தனை வைத்து நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? மூன்றாவது, சந்தேகத்தின் மூலம் நாம் தேவனை சோதிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதில் உள்ள 7வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று அவரை பரீட்சை செய்து தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி அங்கே அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். எகிப்து தேசத்துல அடிமையாயிருந்ததான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு நேராய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் இந்த ஜனங்கள் மறந்துவிட்டு அங்கே தண்ணீர் இல்லாத போது தேவனை அவர்கள் சோதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் தேவனை சோதித்தார்கள். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் உள்ள 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அங்கே 10 முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை சோதித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரவம், ஒரு குறைவு வருகிறது என்று சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நாம் தேவனை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஒரு குறைவு வரும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி சந்தேகத்தின் மூலமாக நம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஒருவேளை அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆண்டவரை அங்கே சோதித்தார்கள். வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே சோதித்தார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை அவர் அற்புதம் செய்தால்தான் அவரை விசுவாசிப்பேன் என்று நாம் சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நிபந்தனையை வைத்து நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? சந்தேகத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி குறை கூறுகிற, நன்றி சொல்ல முடியாதபடிக்கு நாம் தேவனை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா?
ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு அடையாளத்தை தான் ஆண்டவர் நமக்கு அங்கே அவர் சொல்லுகிறார். பின்னான பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். மரித்து 3 நாட்கள் கழித்து அவர் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். அதுதான் அற்புதம், அதுதான் அடையாளம். அந்த அற்புதம் அடையாளத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்காக அதன் மூலமாக நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்று சோதிப்பதை விட்டுவிட்டு, நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தின ஆண்டவர், அந்த சிலுவை தியாகம் அவர் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அடையாளம், அதிசயம், அற்புதத்தின் நிமித்தமாக நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பரலோக பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. இதிலிருந்து நாட்கள்ல நாம் ஆண்டவரை சோதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவர்